அண்மைச் செய்தி. சேலம் இரும்பு ஆலையில் ஹைட்ராலிக் ஆயில் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒப்பந்த தொழிலாளர்கள் 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராமசாமி வழங்கிட கேட்கலாம். ராமசாமி, வணக்கம். சேத விவரங்கள் என்ன? காயமடைந்தவர்களின் நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறது? மேடம், இரும்பாலை பகுதியில் உள்ள அதாவது பாய்லர் சிலிண்டர் பாய்லர் வெடித்து ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்து வந்த 3 பேர் படுகாயம் அடைந்தனர். இது தற்போது அவங்க படுகாயம் அடைந்து 3 பேரும் இரும்பாலை உள்ளாரியே உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர் கிருஷ்ணகிரி சேர்ந்த போச்சம்பள்ளி மற்றும் 2 பேர் ரொம்ப ஒருவர் சீரியஸ் கண்டிஷனிலும் 2 பேர் காயமடைந்தும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது இரும்பாலை காவல் நிலையத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் இங்கு திடீரென்று இந்த பாய்லர் வெடித்த சம்பவம் இரும்பாலைக்குள்ளே உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்கு அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் இல்லாததால் 3 தீயணைப்பு வாகனங்கள் அங்கு வரவழைக்கப்பட்டது. ஆனால் அங்கு இருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையிலிருந்தும் மற்றபடி வெளியில் யாருக்கும் தெரியாமலும் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இரும்பாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த காவல் நிலையம் போலீசார் இப்ப தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. மேடம், இதற்கு நன்றி ராமசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.